கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். முதல்ல கேரட் ஹல்வா துருவி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கோடம்பி திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறமா காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். 2 கிராம் கோவா எடுத்துருக்கேன், பிளெயின் கோவா. இப்போ குக்கரில் நான் இந்த கேரட் எல்லாம் துருவி வச்சுருக்கேங்க, இது போட போகிறேன். நான் 1 kg கேரட் எடுத்துருக்கேன். இதில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ண போகிறேன் இப்போ. அதுக்கப்புறமா அதே இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம இப்போ வேக வைக்கணும். இது வேக மூடி வச்சிடலாம் விசிலுக்கு. இதே அரை இது சக்கரை போடுறேன். அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது குக்கருக்கு லிட் போட்டு 2 விசில் கூப்பிடுக்கலாம். கூப்பிட்டு பார்க்கலாம். இப்போது இது நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பொரிச்சிக்கலாம். முந்திரியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது மீதி சர்க்கரை நான் வச்சுனேன், அதையும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்குவோம். நான் 1 kgக்கு 1/4 kg அவ்வளோ சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இது வெந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். இப்போது இந்த கோவா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கோடம்பி திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக ஹல்வா ரெடி. சுட சுட